Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. சுரக்காய் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க Farin's Cook குள்ள போலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்துர்க்கேன். அது மேல் தோல் எல்லாத்தையுமே சீவிரலாம். இந்த மாதிரி நான் தோல் சீவி எடுத்துர்க்கேன். மேல் தண்டு பாகத்தையும் கீழ் தண்டு பாகத்தையுமே கட் பண்ணிரலாம். அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதை நம்ம பாதியா கட் பண்ணிக்கலாம். பாதியா கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளக்க இருக்கிற விதை பகுதி வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நம்ம பாதியா இதையும் பாதியா கட் பண்ணிரலாம். இப்போ பாருங்க, நான் உள்ளக்க இருக்கிற விதை பகுதி எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன். பாருங்க, எடுத்தாச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா இதையுமே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு துருவியை வச்சு கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, துருவி எடுத்துருக்கேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா சுரக்காயையும் துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே துருவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணியில் வேக வச்சிடலாம். 20 நிமிஷம் தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்தது தெரிஞ்சிடும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி 1 கப் எடுத்து வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் வேக வச்சா போதும். சூப்பராக வெந்துடும் ஜவ்வரிசி. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா பால் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சூப்பராக குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது நல்ல மிக்ஸி ஜாரில் அடித்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். சூடு பண்ண பாலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கிற டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த ஏலக்காய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கிட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்ச சுரக்காயை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். சுரக்காய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம துருவி சேர்த்த சுரக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். சாம்பாரில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ சுரக்காய் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா கட்டியே இல்லாத மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுரக்காய் மிக்ஸில் சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தனால நல்லா கெட்டியாக வரும் பாயாசம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுமே நம்ம க்ரீன் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம்.
அப்போ தான் நம்ம சுரக்காய் சேர்த்த எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபுட் கலர் சேர்த்ததுமே நல்லா கொதிக்க விட்டுறணும், இல்லாட்டி கலரோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். அப்பப்போ கீழே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப பொடியாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். பாயாசமில் சேர்த்துடலாம். இப்போது அவ்வளோதான், சுரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். மேலே டெக்கரேஷனுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் கிவி பழமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த சுரக்காய் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.